थी। दौड़ती फटफड़ाती हुई निकल गई। दो मुर्गियां, दो ना ரெண்டு, முர்கியானா ரெண்டு சிக்கன்ஸ், ரெண்டு கோழிக வந்துட்டு खीर के प्यालों से जिन पर आया चांदी की बर्क लग रही थी. கீர் கே பியாலே, கீர் கே பியாலோ மீன்ஸ் ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட், அதாவது பால்ல செய்யக்கூடிய கீர், அது ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல ஆயானா நௌக்கர்னு அர்த்தம். அவங்க வேலைக்காரங்க. வந்து சாந்திக்கு ஒர்க், சாந்தினா சில்வர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒர்க்கை வந்துட்டு லக் ரகீதி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரெண்டு முர்கி, அதாவது ரெண்டு கோழி என்ன பண்ணுது, அந்த ஆயா வந்துட்டு சாந்தி, அதாவது சில்வர் ஒர்க்கை வந்துட்டு இந்த கீர் மேல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு தௌடுத்தி ஃபட்ஃபடாத்தி ஹுயி, தௌடுத்தினா ரன், ஓடுறது, ஓடி, ஃபட்ஃபடாத்தி படபடக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு ஹுயி நிக்கல் கை, நிக்கல்ல வெளியேறிடுது, அங்க இருந்து போயிருது. तूफान गुजरने के बाद पता चला कि प्याली काली है. தூஃபான் மீன்ஸ் அங்க அந்த புயல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புயல் வந்துட்டு குஜார்னேனா கடந்து போகிறது. தூஃபான் வந்து குஜார்னேக்கே பாத்னா ஆஃப்டர், அதாவது புயல் கடந்து போனதுக்கு பிறகு, அதாவது அந்த கோழி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பத்தானா தெரியறது, பத்தாச்சலா தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, காலி ஹை, பியாலேனா அந்த பாட்டு, அந்த அந்த பாத்திரம் வந்துட்டு காலினா எம்டியா இருக்கு, அந்த கப் எப்படி இருக்கு, எம்டியா இருக்குங்கிறது தெரிய வருது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் सारे कीर दीदी के कामदानी के दुपट्टे और ताजे दूल्हे सिर पर लगी हुई है. சாரி மீன்ஸ் ஆல், அங்க இருக்கக்கூடியது எல்லா, கீர்னா அந்த பாயசம் மாதிரியான டைப்ல இருக்க ஸ்வீட் வந்துட்டு தீதி மீன்ஸ் சிஸ்டரோடைய காம்தானிக்கே காம்தானி மீன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய துப்பட்டினா ஷால், அவங்களோட அந்த துப்பட்டால அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தாஜேனா ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப நியூவா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு தூளேனா வாஷ் பண்ணியிருக்காது, ஃப்ரெஷ்லி வாஷ்டு, சிர்னா ஹெட், அவங்களோட தலையில, பர்னா மேல, தலை மேல வந்துட்டு லகினா இருக்கிறது, லகி ஹுயினா இருக்குதுங்கிறது தெரிய வருது. அதாவது அந்த கீரை என்ன ஆயிடுச்சு, அவங்களோட துப்பட்டாலையும் அவங்களோட தலையிலையும் பட்டுருது. ஏக் படாசா முர்க் அம்மா கே குலே ஹுயே பாந்தான் மே குத்து படா. ஏக்னா ஒரு, படானா பிக், ஒரு பெரிய, முர்கானா கோழி, ஒரு பெரிய கோழி வந்து அம்மாவுடைய குலேனா ஓப்பனா இருக்கக்கூடிய பாந்தான வெத்தலை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பான்னா வெத்தலைன்னு அர்த்தம், பாந்தானம்னா வெத்தலை பெட்டியில வந்துட்டு குத்துனா ஜம்ப் பண்றது, குத்துப்படா அப்படின்னா ஜம்ப் பண்ணிடுது. அவர் மீன்ஸ் அண்ட் और कत्ते चूने में लुढ़ते हुए पंजे लेकर नानी अम्मा के सफेद दूध जैसे चादर पर छापे मारते हुए निकल गया. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கத்தே சூனேமே, கத்தே மீன்ஸ் நல்லா கிரைண்டடா அரைச்சிருக்கக்கூடிய, சூனே இஸ் தான் சுண்ணாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுண்ணாம்புல, கத்தே சூனே மீன்ஸ் நல்லா அரைஞ்ச சுண்ணாம்புல, மே லுடுதே ஹுயே பஞ்சே லேக்க, லுடுதேனா கவர்டு, ட்ரெஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஃபுல்லா நனைஞ்சு இருக்கக்கூடிய பஞ்சேனா அதோட பாதங்கள், அதாவது இந்த கோழியோடைய பாதங்கள் எதுல நனைஞ்சிருக்கு, அத சுண்ணாம்புல நனைஞ்சிருக்கு. அத லேக்கரை எடுத்துக்கிட்டு நானி அம்மாக்கே சஃபேத் தூது ஜெய்சே சாதர் பர், நானி மீன்ஸ் கிராண்ட் மதர்னு அர்த்தம். நானி அம்மாக்கி, அதாவது பாட்டியோடைய சஃபேத் மீன்ஸ் ஒயிட் கலர், நல்லா வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய, இது எப்படி இருக்கு, தூது ஜெய்சே சாதர் பர், அந்த வெள்ளை கலர் எப்படி இருக்குன்னா, தூது ஜெய்சி, தூதுனா மில்க், பால் மாதிரி, ஜெய்சினா மாதிரின்னு அர்த்தம், லைக் தட். தூது ஜெய்சினா பால் மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய, சாதர் மீன்ஸ் பெட்ஷீட், அவங்களுடைய அந்த சாதர், அந்த பெட்ஷீட்ல வந்துட்டு சாப்பே மார்த்தா ஹுவா, சாப்பே மீன்ஸ் அந்த அடையாளம் சொல்லுவோம், மார்க்கிங், சாப்பே மார்த்தா ஹுவா, அதாவது அடையாளங்களை அதுல பதிச்சு, நிக்கல்ல வெளியில போறது, நிக்கல் கயா அப்படின்னா வெளியில போயிருதுங்க. நெக்ஸ்ட், एक मुर्गी दाल की पतीली में சபாக் மார்க்கர் பாகி. ஏக் முர்கி மீன்ஸ் ஒரு சேவல் என்ன பண்ணுது, தால் கி பத்திலேமே, தால்னா பருப்பு சொல்லுவோம், அந்த தாலோடைய பத்திலேனா பாத்திரம்னு அர்த்தம், பானையில, அதாவது தால் வேக போட்டிருக்கு அந்த பானையில,
சபாக் மார்க்கர் பாகி. சபாக் சபாக்னா காலை அப்படியே நினைக்கிறது போய் உழுவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சபாக் மார்க்கர். மார்க்கர்னா காலை விடுறது. அதாவது அதுல தெளிச்சு பாகி பாகினா ஓடுதான், அதுல போய் தெளிச்சு ஓடுது. और मीन्स மற்றும் सीधी जाकर मोरी में इस तेज से फिसली कि सारी कीचड़ मौसी जी के मुख पर पड़ी. और मीन्स மற்றும் சீதி சீதி மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா நேரா அதுல அந்த பருப்பு வேக போட்டிருக்க அந்த பானையில உளுந்தது இல்லையா, அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நேரா ஜாக்கர் ஜாக்கர்னா போய் மோரிமே மோரி மீன்ஸ் இந்த பாத்திரம் வளர்க்கறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்களே அதை மோரின்னு சொல்லுவோம். மோரிமே இஸ் தேஜ் சே பிசலி. இஸ்னா இந்த தேஜி தேஜினா வேகத்துல, இந்த வேகத்துல பிசலி பிசலினா போய் வலிக்கிட்டு போய் உழுகுறது. பிசலி அப்படின்னா அந்த அளவுக்கு இவ்வளவு வேகத்துல போய் உழுவுதான். எவ்வளவு வேகம் அப்படின்னா கி சாரி கீச்சர் மௌசிஜிக்கே முக்பர் படி. சாரி சாரினா ஆல், அங்க இருக்கக்கூடிய எல்லா, கீச்சட் கீச்சட்னா மட், அங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த சேருமே வந்துட்டு மௌசி ஜிகே மௌசி மௌசி மீன்ஸ் சித்தின்னு அர்த்தம். அவங்க சித்தியோடைய மூக்கு பர் மூக்கு மூக்குனா மவுத், அவங்களோட வாயில போயிட்டு போகுது. ஜோ பைட்டி ஹுயி ஹாத் முக்கு தோ ரஹி தி. ஜோ ஜோ மீன்ஸ் ஹூ யாரு, நம்ம மௌசியா அங்க இருக்காங்க அப்படின்னா ஜோ பைட்டி ஹுயி. பைட்டினா உட்கார்றது, பைட்டி ஹுயினா உட்கார்ந்து ஹாத் முக்கு தோ ரஹி தி. ஹாத் ஹாத்னா கையு, முக்குனா ஃபேஸ், அதாவது கையவும் முகத்தையும், தோ ரஹி தி தோ தோ மீன்ஸ் வாஷிங், தோ ரஹி அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் மௌசி வந்துட்டு அந்த அங்க இருந்திருக்காங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. इधर सारी मुर्गियां बेनकेल का ऊंट बनी चारों तरफ दौड़ रही थी. இதர் இதர் மீன்ஸ் இயர், ஒரு பக்கம் இந்த சைட்ல வந்துட்டு சாரி சாரி மீன்ஸ் ஆல், எல்லா முர்கியாங் முர்கியாங் மீன்ஸ் அந்த ஹென்ஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லா கோழிகளும் பேனக்கேல்கா ஊண்டு பனி. பேனக்கேல் அப்படின்னு நக்கேல் அப்படின்னா அந்த கண்ணுக்கு சைட்ல நம்ம இது போட்டிருப்போம் இல்லையா, குதிரையை வந்து மத்த எந்த பக்கமும் பார்க்காம போகணுங்கிறதுக்காக ஒரு லாட மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அதான் நக்கேல்னு சொல்லுவோம். பேனக்கேல் அப்படின்னா அந்த கண்ணை மறைக்கிறதுக்காக கட்டினது இல்லாம கா ஊண்டு பனி. ஊண்டுனா கேமல், அந்த கேமலுக்குன்னு கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாத மாதிரி பனி. சாரோ தரப் சாரோ சாரோனா நாலுன்னு அர்த்தம். சாரோ தரப் தரப்னா சைடு, நாலு பக்கமும் தவுட் ரஹி தி. தவுடு தவுட்னா ரன்னிங், தவுட் ரஹி அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்குதுங்களா. ஏக் பி தடுபே மே ஜானே கோ ராஜி நாத்தி. ஏக் ஏக்னா ஒண்ணு, பி மீன்ஸ் ஆல்சோ ஒண்ணு, ஒரு கோழிக்கு கூட, தடுபேமே தடுபே மீன்ஸ் அதோடைய கூடாரம் சொல்லுவோம்ல டென்ட், அதோடைய அந்த கூடாரத்துக்குள்ள ஜானேகோ ஜானினா போறது, போறதுக்கான ராஜி நாத்தி. ராஜி ராஜி மீன்ஸ் அதுக்கான அந்த விஷயம், அதுக்கான அந்த ஆர்வம் வந்துட்டு நாத்தி நானா இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அதோட அந்த கூடாரத்துக்குள்ள போறதுக்கான எந்த கோழிக்கும் சம்மதமே இல்லாத மாதிரி அதுங்க ஓடிட்டு இருக்குதுங்களா. इधर किसी को सूजी की जो बेर आई हुई है लगे हाथ तो उनके भी दाना खिला दिया जाए. இதர் இதர் மீன்ஸ் இயர், இன்னொரு பக்கம் ஒரு சைடு, இன்னொரு சைடு எப்படி போயிட்டு இருக்குன்னா கிசிக்கோ சூஜி கி. கிசி கிசி மீன்ஸ் இன்னொருத்தவங்க, ஏதோ ஒரு குழந்தையோடைய சூஜி சூஜி மீன்ஸ் ஐடியா, ஏதோ ஒரு குழந்தையோட ஐடியாவா என்ன அப்படின்னா ஜோ பேட் ஆயி ஹுயி ஹை. ஜோ ஜோ மீன்ஸ் விச், என்ன அப்படின்னா பேட் பேட் மீன்ஸ் அந்த கூட்டம் சொல்லுவோம் இல்லையா, ஷீப்போட கூட்டம், அந்த ஆடுங்களோட கூட்டத்தை பேடோன்னு சொல்லுவோம். பேடே ஆயு இஹை ஆயு ஆயின்னு வருது, அந்த கூட்டம் ஆடோட கூட்டம் எல்லாம் வந்துருச்சு. லகே லகேனா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஹாத்தோ ஹாத்தோ மீன்ஸ் தங்களோட கையிலேயே, அவங்களோட கையிலேயே வந்துட்டு உன்கே உங்கேனா அதுக்கு, பி பி மீன்ஸ் ஆல்சோ அதுக்கும் கூட தானா கிலா தியா ஜாயே. தானா தானா தானியங்களை வந்துட்டு கிலா கிலானா ஊட்டுறது, அதுக்கு தீவனத்தை கொடுக்கறது. கிலா தியா ஜாயினா அதுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தின் பர் கி புக்கி பேடே दाने का सूप देकर जो सबकी सब जमटी तो भाग कर कठिन हो गया. தின் பர், தின் மீன்ஸ் டே, பர்னா முழுவதும், அதாவது நாள் முழுவதுமே, கி பூக்கி பூக்கினா பசியோட இருக்கிறது, அதாவது ஹங்கர்னு அர்த்தம். பசியோட இருக்கக்கூடிய பேடே பேடேனா அந்த கூட்டம், அந்த ஆட்டோட கூட்டங்கள் வந்துட்டு தானேகா சூப் தேக்கர். தானிய தானியங்கள், அந்த தானியங்களுடைய சூப் சூப்னா பாக்ஸ் அர்த்தம். இந்த தானியங்கள் இருக்க அந்த பாக்ஸ தேக்கர்னா பார்த்த உடனே ஜோ சபுக்கி சப் ஜாம்தி தோ பாக்கர் ஜானா கட்டின் ஹோகையா. ஜோ ஜோ மீன்ஸ் விச் அதுக்கு, சபுக்கி சப் சபுக்கி சப் மீன்ஸ் எல்லாத்த விட முன்னாடி, எல்லாத்த விட அதுங்க முன்னாடி வந்துட்டு ஜம்டி தோ ஜம்டி மீன்ஸ் பாயிர துள்ளி குதிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, துள்ளி குதிச்சுக்கிட்டு பாகக்கர் பாகக்கர் மீன்ஸ் ஓடுறது, பாகனா மீன்ஸ் ஓடுறது, பாகக்கர் ஜானா ஜானானா போறது,
கட்டின் ஹோகையா, கட்டின் மீன்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஒரு ஆடுக்கும் இன்னொரு ஆடை முந்தி போறது என்ன ஆயிடுச்சு, கட்டின் ஹோகையா, கட்டின்னா ரொம்ப கடினமானதா ஆயிடுச்சு. லஷ்டம் பஷ்டம் தத்தோப்பர் சடுகை. லஷ்டம் பஷ்டம் அதாவது ரொம்ப ஹார்ஷா ரொம்ப குயிக்கா வந்துட்டு தட்டோப்பர் சடுகை. தக்டோ மீன்ஸ் அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லையா, அத தக்டோன்னு சொல்லுவோம். பலகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்துட்டு சடுகைனா வச்சிடுறது. அந்த பாக்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அஹ், ஒரு பலகை மேல வச்சிடுறாங்க. பர் பேடு சால் மஷூர் ஹை. பர் மீன்ஸ் பட், ஆனா அங்கதான் வச்சாலும் பட் ஆனா பேடுனா அந்த ஆட்டோட கூட்டம் வந்துட்டு சால்னா நடை, அதோடய அந்த நடை வந்துட்டு அதோடய அந்த போகக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு மஷ்ஹூர் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஓடும் அது வந்து ஒரு ஆடு ஓடுற பக்கமே எல்லா ஆடுமே சேர்ந்து ஓடும் இல்லையா, அத நமக்கு சொல்றாங்க. உன்கி நசர் தோ பஸ் தானே கி சூப்பர் ஜமி ஹுயி தி. உன்கினா அதோடைய அந்த ஆடுங்களுடைய நசர்னா பார்வை, அந்த ஆடுங்களோட பார்வை என்ன ஆயிடுச்சு, தோ பஸ் மீன்ஸ் ஜஸ்ட் வெறும் தானேக்கு சூப்பர், தானே மீன்ஸ் அந்த தானியங்களுடைய சூப்னா பாக்ஸ், அந்த தானியங்களோட அந்த பாக்ஸ் மேல மட்டும்தான் ஜமி ஹுயி தி. ஜமினா டெபாசிட்னு அந்த அங்கே மட்டுமே தான் இருக்குது. அதாவது அந்த ஆடுங்க எல்லாருமே எதைதான் பாக்குதுங்க, அந்த பாக்ஸ மட்டும்தான் பார்த்துட்டு ஓடுதுங்க. पलंगों को पलांगती बर्तन लुढ़काती साथ साथ चढ़ गई. பழங்கோ மீன்ஸ் பெட், அந்த காட்டு இருக்கும் இல்லையா, நம்ம மெத்தைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்துட்டு பலாங்தினா பாஞ்சு போறது. அதாவது அந்த மெத்தையில போற வழியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி போகுது. பர்த்தன் லுடுகாத்தி, பர்த்தன் மீன்ஸ் வெசல்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே லுடுகாட்டி ரோல் பண்றது, கீழே உருட்டி விட்டுறதுங்க. சடுகை, சாட்சாத்னா அதுங்க எல்லாத்தோடையுமே வந்துட்டு சடுகைனா பாஞ்சு போகிறது. எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு, நிக்காம அதுங்க கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்குங்க. तख्त पर बानी दीदी का दुपट्टा फैला हुआ था, जिस पर गोकरी, चंपा और सलमा सितारे रखकर बड़ी दीदी मुगलानी बुआ को कुछ बता रही थी. தக்துனா பெஞ்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பலகையில வந்துட்டு தீதி மீன் சிஸ்டர், அந்த பாணி தீதிங்கிறவங்க வந்துட்டு துப்பட்டா ஃபைலா ஹுவாத்தா, துப்பட்டா அவங்களோட ஷால் வந்துட்டு ஃபைலா ஃபைலா ஸ்ப்ரெட் அப்படியே பரப்பி வச்சிருக்காங்க, அவங்களோட துப்பட்டா அப்படியே பரப்பி வச்சிருக்கிறாங்க. ஜிஸ்பர்னா அது மேல, பர்னா மேலே, ஜிஸ்னா அது. ஜிஸ்பர் கோக்ரி சம்பா और சல்மா சித்தாரே. கோக்ரி சம்பானா ஃபிளவர் ஷேப்டு, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் சல்மா சித்தாரே ஸ்டார்ஸ், அதாவது விதவிதமா ரவுண்ட் ஷேப்ல ஃபிளவர் ஷேப்ல இந்த மாதிரி வித்தியாசமான சித்தாரை ஸ்டார்ஸ், அதாவது நம்ம தையலுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டார்ஸ ரக்கர்னு வச்சு படி தீதி முக்லானி புவாக்கோ, படினா பிக், தீதினா சிஸ்டர், அதாவது பெரிய சிஸ்டர் அக்கா வந்துட்டு முக்லானி புவானா அத்தைன்னு அர்த்தம். முக்லானி அத்தை கிட்ட வந்துட்டு குச் பத்தா ரஹி தி, குச்னா கொஞ்சம் ஏதோ சம்திங், பத்தா ரஹி தி, பத்தானா பேசுறது, பத்தா ரஹினா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பேடே பகுத் நின்ஹ சங்கோச் சபுக்கோ ரவுங்தி. பேடு மீன்ஸ் அந்த ஷீப், அந்த ஆடோட கூட்டம் வந்துட்டு பகுத் ரொம்பவே நின்ஹ சங்கோஜ் மீன்ஸ் எந்த விதமான தயக்கமும் இல்லாம ரொம்பவே அது லெட்டாஜிக்கா சபுக்கோ ரவுங்தி, சப் மீன்ஸ் ஆள் எல்லாரையுமே என்ன பண்ணுது, ரவுங்தினா மிதிக்கிறது, எல்லாரையுமே வந்து மிதிச்சுக்கிட்டு போகுது. மேங்கனோக்கா சிடுகாவ் கர்த்தி ஹுயி தௌடுகை. மேங்கனோ அந்த பீச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இருக்கக்கூடிய குட்டி குட்டி மணிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிடுகாவ் கர்த்தி ஹுயி, சிடுகாவ்னா ஸ்பிரிங்க்லிங், அதாவது தெறிக்கிறது, அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கர்த்தி ஹுயி தௌடுனா ரன், ஓடி போயிடுறது. அங்க இருக்க எல்லா மணியுமே சிதறடிச்சிட்டு என்ன பண்ணிடுது, தௌடுகை ஓடிடுது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், जब तूफान गुजार चुका तो ऐसा लगा जैसे जर्मन की सेना टैंकों और बम्बारों सहित उधर से छापा मारकर गुजर गई हो. जब मीन्स when, எப்ப வந்துட்டு तूफान गुजार चुके तो, தூஃபான்னா அந்த புயல் மாதிரியான செம்மறி ஆடு கூட்டம் வந்துட்டு குஜார்னா கடந்து போறது, சுக்கானா முடிஞ்சிருதுன்னு அர்த்தம், அதாவது கடந்து போயிருச்சோ. தோ ஐசா மீன்ஸ் இப்படின்னு அர்த்தம். இத மாதிரி லகானா தோன்றது, ஃபீல்ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுதான். எப்படி அப்படின்னா ஜெய்சே, எப்படி அப்படின்னா
ஜெர்மன் கி சேனா, ஜெர்மனோடைய சேனா, சேனா சேனைன்னு அர்த்தம். ஜெர்மனோட மிலிட்டரி வந்துட்டு டேங்கோ அவுர் பம்பாரோ, டேங்கோ மீன்ஸ் கேனான்னு சொல்லுவோம் இல்லையா, வெடிகுண்டை வந்து வெடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு பிளாக் கலர்ல, அது டேங்கோன்னு சொல்லுவோம். அவுர் அவுர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பம்பாரோ மீன்ஸ் வெடிகுண்டுகள். அந்த பாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சகித்னா அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு, சகித் மீன்ஸ் இன்க்ளூட், அது எல்லாத்தையும் சேர்த்து உதர் சாப்பா மார்க்க குஜர் கயி ஹோ. உதர் சே மீன்ஸ் ஃப்ரம் தேர், ஏதோ ஒரு சைட்ல இருந்து சாப்பா மார்க்கர் மீன்ஸ் ரொம்பவே அந்த அட்டாக் பண்ற மாதிரியான அந்த தோரணையில குஜர் கயி ஹோ. குஜர்னா கிராஸ் பண்ணி போறது, ஒரு அட்டாக் பண்ணிட்டு அவங்கள கடந்து போன மாதிரி தோணுதா. ஜஹா ஜஹா சே தூ குஜாரா बेड़े शिकारी कुत्ते की तरह गंध सुंगती हुई हमला करती गई. ஜஹா ஜஹா ஃப்ரம் வேர், எங்க இருந்தோ வந்துட்டு சூப் குஜாரா, சூப் மீன்ஸ் அந்த பாக்ஸோடைய குஜாரா மீன்ஸ் அதை ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது அந்த கடந்து போன மாதிரியான அந்த ஸ்மெல் பண்ணிக்கிட்டு, பேடு மீன்ஸ் அந்த ஷீப், அந்த செம்மறி, அந்த கூட்டம் வந்துட்டு ஷிகாரி குத்தேக்கி தரக, அது எப்படி பண்ணுதான், ஷிகாரினா ஹண்டர், குத்தேனா டாக், அதாவது வேட்டை நாய் இருக்கும் இல்லையா, அத தரக் மீன்ஸ் அத மாதிரி, அந்த வேட்டை நாய் மாதிரி கந்து சுங்கத்தி ஹுயி ஹம்லா கர்த்தி கை. கந்து சுங்கத்தி அது மாதிரி வாசனை மோப்பம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். கந்து மீன்ஸ் அந்த வாசனைய, சுங்கத்தி மீன்ஸ் அந்த மோப்பம் பிடிக்கிறது, அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வந்து ஹம்லா கர்த்தி கை. ஹம்லானா அட்டாக் பண்றது. ஹம்லா கர்த்தினா செய்யறது, கையினா போறது, அதாவது அட்டாக் பண்ணிட்டு போயிருச்சாமா. नेक्स्ट है हज्जन माँ एक पलंग पर दुपट्टे से मुख दांके सो रही थी. ஹஜ்ஜன்ங்கிற ஒரு பையனுடைய மா மீன்ஸ் மதர், அவங்களோட அம்மா வந்துட்டு ஏக் பலங் பர், ஏக்னா ஒரு பலங்னா காட்டு, ஒரு மெத்தையில ஒரு கட்டில்ல வந்துட்டு பர்னா மேல, அதாவது கட்டில் மேல துப்பட்டை மீன்ஸ் அவங்களோட ஷால் வச்சுட்டு முக்கு மீன்ஸ் அவங்களோட ஃபேஸ், அந்த முகத்தை வந்துட்டு தாங்கேனா கவர் பண்றது, மறைச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஃபேஸ கவர் பண்ணி சோரஹி சோ மீன்ஸ் ஸ்லீப், சோரஹி அப்படின்னா ஸ்லீப்பிங், அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. உன் பர் से जो बेड़े तौड़ी तो न जाने वग सपने में किन महलों की सैर कर रही थी. உன் பர் மீன்ஸ் அவங்க மேல, பர் மீன்ஸ் மேல, உன்ன அவங்க மேல, சே ஜோ மீன்ஸ் விச் எந்த, பேடே மீன்ஸ் அந்த எந்த ஷீப்போட கூட்டம் வந்துட்டு தௌடி மீன்ஸ் ரேன், அவங்க மேல பாஞ்சு ஓடுதான். தௌடி மீன்ஸ் ரேன், ஓடுறது. அந்த செம்மறியாடோட கூட்டம் வந்து என்ன பண்ணுது, அவங்க மேல பாஞ்சு ஓடிட்டு இருக்குது. தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் ந ஜானினா தெரியறது, ந ஜானே அப்படின்னா தெரியலையா, என்ன தெரியல அப்படின்னா வகு சப்னே மீன்ஸ் ட்ரீம், அவங்களோட ட்ரீம்ல, வகுனா அவங்க ட்ரீம்ல வந்துட்டு கின்னா விச் எந்த, மஹலோனா பேலஸ், எந்த பேலஸ்ல சைர்கர் ரஹித்தி மீன்ஸ் அவங்க ரோமிங் சொல்லுவோம்ல, சைர்னா அங்க இங்கே அலையிறது, சைர்கர் ரஹித்தின்னு கருதா செய்யறது. அவங்க ஏதோ ஒரு மஹல், ஏதோ ஒரு பேலஸ்ல அவங்க நடந்து போயிட்டு இருக்க மாதிரி, ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்க மாதிரியான ட்ரீம் அவங்களுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா துப்பட்டேமே உல்ஜி ஹுயி மாரோ சிக்னே லகி. துப்பட்டே மீன்ஸ் அந்த ஸ்கார்ப், அந்த அவங்களுடைய ஷால்ல வந்துட்டு உல்ஜினா ஸ்டக் ஆயிடுறது, அதுல மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சிக்கிக்கிட்டு, அதுல சிக்கினதுக்கு அப்புறமும் கூட ஹுயி மாரோ மீன்ஸ் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேனா அலறது, அதாவது கத்துறது சொல்லுவோம் இல்லையா, ஸ்கிரீமிங். அவங்க சிக்னே லகி, அவங்க கத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க மஹல்ல, அதாவது பேலஸ்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தோணுதான். ஏன் அப்படின்னா அவங்க இதுல ஸ்கார்ப்ல சிக்கினதுக்கு அப்புறமும் கூட அவங்க என்ன சொல்றாங்களா, மாரோ கொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராணி மாதிரி இமேஜின் பண்ணிட்டு கத்துறாங்களாமா. नेक्स्ट इतने में बेड़े सूप को भूलकर तरकारी वाली की टोकरी पर टूट पड़ी. इतने மீன்ஸ் இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற டைம்ல, இத்தனை மீன்ஸ் இந்த டைம்ல, பேடு மீன்ஸ் அந்த ஷீப், அந்த செம்மறியாடோட கூட்டம் வந்துட்டு சூப்கோ பூல்கர், சூப் மீன்ஸ் அந்த பவுல், அந்த அந்த கிரைன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பவுல வந்துட்டு பூல்கர் மறந்துருச்சு, அந்த தானியம் இருக்கிற அந்த பாக்ஸ மறந்துட்டு தற்காரி வாலிக்கு டோக்கரி தற்காரி மீன்ஸ் வெஜிடபிள்னு அர்த்தம். தற்காரி வாலி அப்படின்னா ஒன் ஹூ செல் த வெஜிடபிள், யார் அந்த வெஜிடபிள் விற்கிறாங்களோ அவங்க தற்காரி வாலின்னு சொல்லுவோம். அவங்களுடைய டோக்கரி மீன்ஸ் அவங்களோட பேஸ்கெட், அவங்களோட அந்த வெஜிடபிள் பேஸ்கெட் மேல டூட் படினா அந்த பாயிறது, அதாவது அதை உடைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. வக் டாலான் மே பைட்டி மட்டர் கி பலியம் தோல் கர்
रसोइये को दे रही थी. வக் வக்னா அங்க வந்துட்டு தாலான் மே பைட்டி தாலான் தாலான் மீன்ஸ் அந்த ஹால் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஹால்ல வந்துட்டு பைட்டி பைட்டினா உட்கார்ந்து மட்டர் கி ஃபலியா மட்டர்னா பீஸ்ன்னு சொல்லுவோம்ல பட்டாணி, மட்டர் கி ஃபலியா அதாவது அந்த பட்டாணிய வந்துட்டு தோல் தோல்கர் ரசோயிக்கோ தோல் மீன்ஸ் அந்த பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, உரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உரிச்சு ரசோயி மீன்ஸ் அந்த கிச்சன்ல வேலை செய்யறவங்க கிட்ட கோ தே ரஹி தி தேனா கிவிங் தே ரஹினா கொடுத்துட்டு இருக்கிறாங்களா, அதாவது ஒருத்தவங்க ஹால்ல உட்கார்ந்து அந்த பட்டாணியை உரிச்சு ரசோயி அதாவது கிச்சன்ல வேலை செய்யறவங்க கிட்ட வந்துட்டு தே ரஹி தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வக் अपनी तरकारी का बचाव करने के लिए सीना तान कर उठ गई. வக்னா அவங்க அப்படி அப்படின்னா தன்னுடைய அதாவது அவங்களுடைய தற்காரிக்கா பச்சாவ் கர்னே கேலியே தற்காரி மீன்ஸ் வெஜிடபிள் அவங்களால அந்த காய்கறிகளை பச்சாவ்னா காப்பாத்துறது, பச்சாவ் கர்னே அப்படின்னா காப்பாத்துறதுக்காக கேலியே வந்திருக்கு இல்லையா, அதை காப்பாத்துறதுக்கு வேண்டி சீனா தான்கர் உட்கயி சீனானா செஸ்ட்னு அர்த்தம், சீனா தான்கர் உட்டுனா லிப்ட் எடுத்துக்கிறது, அதை என்ன பண்றாங்க அதை எடுத்து நெஞ்சோட அணைச்சு வச்சுக்கிறாங்க அந்த காய்கறி எல்லாத்தையுமே. अपने कभी भेड़ों को मारा होगा तो अच्छी तरह देखा होगा कि बस ऐसा लगता है. அப்படி அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஆப்னா உங்களுக்கு கபி மீன்ஸ் சம்டைம்ஸ் எப்பயாவது பேடோ மீன்ஸ் ஷீப்ஸ் அந்த செம்மறி ஆடுகளை வந்துட்டு மாறானா அடிக்கிறது, மாறா ஹோகா அப்படின்னு அடிக்கிறதுக்கு நேர்ந்துச்சு அப்படின்னா தோ மீன்ஸ் தென் அப்புறம் அச்சி தரக் தேக்கா ஹோகா அச்சின்னு நல்லா ரொம்ப நல்லாவே தரகுனா நல்ல வகையில வந்துட்டு தேக்கானா பாக்குறதுக்கு ஹோகா நடந்துருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நீங்க நல்லா அடிச்சு பார்த்திருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க நல்லா அதை உத்து பார்த்திருந்தாலும் சரி, கி பஸ்னா ஜஸ்ட் வெறும் ஐசா ஐசானா லைக் தட் இதே மாதிரிதான் லக்தானா ஃபீல்ஸ் உங்களுக்கு இதே மாதிரிதான் தோணுமா, எப்படி அப்படின்னா ஜைசே அது மாதிரி எப்படின்னா ரூயி கே தக்கியாக்கோ கூட் ரஹே ஹோ. ரூயி மீன்ஸ் காட்டன் அர்த்தம், அதாவது அந்த காட்டனோட தக்கியனா பில்லோ ஒரு காட்டன் பில்லோவை எடுத்துக்கிட்டு கூட் ரஹேஹோ கூட்னா அடிக்கிறது, அதாவது ஒரு காட்டன் பில்லோவை அடிக்கிற மாதிரிதான் நமக்கு தோணுமா, அந்த அளவுக்கு அதோட பாடி வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பேடுக்கோ சோட் ஹி நகி லக்தி பேடு ஷீப் அதாவது அந்த ஆட்டுக்கு வந்துட்டு சோட்னா காயம்னு அர்த்தம், சோட் ஹி நகி லக்தி நகி தான் நெகட்டிவ் லக்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம், நகி லக்தினா வராது, அதாவது அந்த ஆடுக்கு வந்து எந்த விதமான அடியுமே படாது நம்ம அடிச்சாலும் அப்படிங்கறத சொல்றாங்க. बिल्कुल यह समझकर कि आप उससे मजाक कर रहे हैं वह आप ही पर चढ़ बैठेगी. பில்குல் மீன்ஸ் டோட்டலி முற்றிலுமா என்ன பண்ணிக்கும், எது சமஜ்கர்னா புரிஞ்சுக்கிறது, அது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா கி பாப்னா நீங்க வந்துட்டு உசேனா அதுகிட்ட மஜாக்கர் ரகே மஜாக்னா பண்ணி அதாவது விளையாடுறதுன்னு அர்த்தம், மஜாக்கர் ரகே நீங்க அது கூட விளையாண்டுட்டு இருக்கீங்க, அது அடிக்கிறீங்கன்னு கூட அதுக்கு தெரியாது, நீங்க அது கூட விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அது நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. वग आप ही पर चढ़ बैठेगी. வக்னா அது ஆப்னா உங்க ஆப் ஹி பர்னா மேல உங்க மேல என்ன பண்ணிக்கோ சடு பைட்டேகி சடுனா ஏறுறது, சடு பைட்டேகினா உட்கார்ந்துக்கோ, அதாவது உங்க மேல ஏறிய அது உட்கார்ந்துக்கோ அப்படிங்க சொல்றாங்க. ஜராசி தேர் மே பேடோனே தற்காரி சில்கோ समेत अपने पेट की कड़ाही में झोंक दी. ஜரா மீன்ஸ் லிட்டில் கொஞ்சம்னு அர்த்தம், ஜராசி தேர்னா நேரம்னு அர்த்தம், அதாவது கொஞ்சம் நேரத்திலேயே பேடோ மீன்ஸ் அந்த ஷீப்ஸ் அந்த ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தற்காரி சில்கோ சமேத் தற்காரினா வெஜிடபிள்ஸ் உடைய சில்கோ மீன்ஸ் அதோடைய அந்த தோல் சொல்லுவோம் இல்லையா, அதை உரிச்சு எடுத்து அந்த தோலையும் சமேத் அதோட சேர்த்து இன்க்ளூட்னு அர்த்தம், அதோட சேர்த்து அதாவது தோலோட சேர்த்து அப்பனே பேட்கி கடாயிமே அப்படின்னா தன்னுடைய பேட்னா ஸ்டொமக், அதோட இந்த ஸ்டொமக்குங்கிற கடாயி மீன்ஸ் பேன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பேன், அதாவது அதோட ஸ்டொமக் என்னன்னு சொல்றாங்க, அதோட அந்த பேன்ல வந்துட்டு ஜவுங்குனா டெபாசிட் பண்ணி வச்சுக்கோ, அதாவது அதுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அது எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் தோடோட சேர்த்து சாப்பிட்டுரும் அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் इधर यज्ञ प्रलय मची थी, उधर दूसरे बच्चे भी लापरवाह नहीं थे. இதர் பிரளய மச்சித்தி இதர்னா ஹியர் இங்க வந்துட்டு இங்க ஒரு
பிரளய் மீன்ஸ் பிரளயம்னு சொல்லுவானே ஒரு எர்த்துக்குவேக்கே தீ மச்சிதான் நடக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு எர்த்துக்குவேக்கே இங்க ஒரு போயிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா உதர் தூசரே பச்சே பி லாபர்வாக் நகீதா. உதர்னா தார் இன்னொரு பக்கம், தூசரே பச்சே பி தூசரே அனதர் இன்னொரு, பச்சேனா குழந்தைங்க, மற்ற குழந்தைகளும் பி மீன்ஸ் ஆல்சோ அவங்களும் கூட லாபர்வாக் நகீத்தே. லாபர்வாக் மீன்ஸ் கேர்லெஸ்ஸா இருக்கிறது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேர்லெஸ்ஸா நகி இருந்துச்சா சோ இல்ல அவங்களும் கேர்லெஸ்ஸா இல்ல, அவங்களும் ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பாக்குறாங்க அப்படின்னா इतनी बड़ी फौजी थी जिसे रात का खाना न मिलने की धमकी मिल चुकी थी. இத்தனி படி மீன்ஸ் பிக் இவ்வளவு பெரிய ஃபௌஜ்னா மிலிட்ரி, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மிலிட்ரியே இருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஜிசேனா அவங்களுக்கு ராத்கா கானா ராத்ரா நைட்டுக்கான கானானா ஃபுட் நைட்டுக்கான சாப்பாடு நான் மில்லேனா கிடைக்கிறது, நான் இஸ் நெகட்டிவ் நான் மில்லே அப்படின்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி தம்கி மில் சுக்கி தி தம்கினா ஒரு அச்சுறுத்தல் சொல்லி ஒரு த்ரெட்டனிங் ஒரு பயத்தை வந்துட்டு மில்னா கிடைக்கிறது ஒரு பயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிலிட்ரி ஆஃப் சில்ட்ரன்ஸே அங்க இருக்கிறாங்க. அதாவது நிறைய குழந்தைங்க நைட்டு சாப்பாடுக்கு வேண்டி போராடிட்டு இருக்கிறாங்கிறது சொல்றாங்க. வே சார் பைன்சோ கா தூத் துஹானே பர் சூட் கயே. வேனா அவர்கள் அந்த மத்த இருக்க அந்த குழந்தைங்க வந்துட்டு சார்னா 4, பைன்சோ மீன்ஸ் எருமை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பஃபலோ, அந்த 4 பஃபலோவோட துகுனே பர் தூத்னா பால், துகுனேனா கறக்கிறது, துகுனே பால் கறக்கிறது இல்ல, ஜூட்னா இன்வால்வ் ஆகுறது, ஜூட் கைனா இன்வால்வ் ஆகுறாங்க, அதாவது ஈடுபடுறாங்க. துளி பேதுலி பால்டி லேக்கர் ஆத் ஹாத் சார் தனோ பர் பில் படேன். துளி பேதுலி மீன்ஸ் ரொம்ப கிளீனா நம்ம சுத்தமா இருக்கக்கூடிய பால்டி லேக்கர், பால்டினா பக்கெட், ஒரு சுத்தமான பக்கெட்டை லேக்கர்னா எடுத்துக்கிட்டு ஆட்னா நம்பர் 8 எட்டு, ஹார்ட்னா கை 8 கையும், ஹாத் சார் தனோ பர் சார் 4, தனோனா அதோட மடி இருக்கும் இல்லையா, அந்த 4 மடியில பர் பில்னா அவங்க பால் கறக்கிறது ட்ரை பண்றது, பில் படே அப்படின்னு பால் கறக்க ட்ரை பண்றாங்க. भैंस एकदम जैसे चारों पैर जोड़कर उठी और बाल्टी को लात मारकर दूर जा खड़ी हुई. பைன்ஸ் அந்த எரும மாடு என்ன பண்ணுது, ஏக்தம்னா ஆல் ஆன் த சடன் அட்வான்ஸ், சடனா என்ன பண்ணுது, ஜெய்சே சாரோ பயிர் ஜோடுக்கர் ஊட்டி, சாரம் 4, பயிர்னா கால், 4 காலையும், ஜோடுக்கர்னா சேர்த்து 4 காலையும் சேர்த்து, ஊட்டினா லிஃப்ட் பண்றது, எடுக்கிறது, அதாவது மேல தூக்கிடுது, 4 காலையும் சேர்த்து ஒரேதா மேல தூக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பால்டினா அந்த பக்கெட்டை என்ன பண்ணுது, லாத் மார்க்கர் தூர்ஜா கடிவி, லாத் எட்டி உதச்சிட்டு தூர்ஜா கடி ஹுயி, தூர்னா தூரமா ஃபாரா போய், ஜானா போய், கடினா நிக்கிறது, தூரமா போய் நின்னுக்குது அந்த மாடு. நெக்ஸ்ட் தை हुआ की भैंस की अगड़ी पिछड़ी बांध दी जाए और फिर काबू में लाकर दूध दुहा लिया जाए. தைனா டிசைடு முடிவு பண்றது, அப்படின்னா டிசைட் பண்றாங்க. என்ன டிசைட் பண்ண என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா பைன்ஸ்னா இந்த எரும மாடோடைய அகடி பிச்சாடி, அகடினா ஃப்ரண்ட் முன்னாடியும், பிச்சாடி மீன்ஸ் பின்னாடி, முன்னாடி பின்னாடியும், பாந்து தி ஜாயே பாந்துனா கட்டுறது, பாந்து தி ஜாயன கட்டப்படணும், அது முன்னாடி பின்னாடி காலை கட்டிட்டு, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் காபுமே லாக்கர், காபுனா கண்ட்ரோல் அர்த்தம், காபுமே லாக்கர்னா கொண்டு வருது, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு தூது துஹா லியா ஜாயே, தூதுனா பாலை, துஹானா கறக்கிறது, பாலை கறக்கணும், லியா ஜாயே அப்படின்னா பாலை கறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பஸ் ஜூலை கி ரசி உத்தார்கர் பைன்ஸ் கா பைர் பாந்து தியா. பஸ்னா ஜஸ்ட் வெறும் ஜூலைக்கு ஜூலைனா ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா, ஊஞ்சல் ஆடுறதுக்கான ரசினா ரோப்பு, ஊஞ்சல் ஆடுறதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ரோப்பை உத்தார்கர்னா கலட்டிட்டு பைன்ஸ் கி பைன்ஸ்னா அந்த எரும மாடோடைய பயிர்னா ஃபூட், அந்த ஃபூட் அத பாதத்தை வந்துட்டு பாந்துனா கட்டுறது, பாந்துதியானா கட்டப்படுது, அதோடைய அந்த காலை கட்டிடுறாங்க. पिछले 2 पैर चाचा जी के चारपाई के பாயோ சே பாந்தா. பிச்சலைனா பேக் சைடு பின்னாடி இருக்கக்கூடிய தோனா 2 பயிர்னா ஃபுட் 2 பாதங்களையுமே சாச்சா மீன்ஸ் சித்தப்பா, அவங்க சாச்சாவுடைய
கே சார்பாயி. சார்பாயி மீன்ஸ் அவங்களுடைய இந்த காட்டு இருக்கும் இல்லையா, அவங்களோட இந்த கட்டிலோடைய பாயம் மீன்ஸ் அதோடைய அந்த கால்கள், அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட கால்ல வந்துட்டு பாந்தானா கட்டுறாங்க, அதோட கட்டிலோட கால்ல கட்டிடுறாங்க. அகலே தோ பைரோம் கோ பாந்தனே கி கோஷிஷ் ஜாரி தி. அகலே நெக்ஸ்ட் அடுத்து இருக்கக்கூடிய தோ மீன்ஸ் ரெண்டு, பைரோ மீன்ஸ் கால்கள், ரெண்டு கால்களையும் பாந்தனே கட்டுறதுக்கான கோஷிஷ் மீன்ஸ் அந்த ட்ரை முயற்சியில வந்துட்டு ஜாரினா இன்வால்வ் ஆகுறாங்க, அதை கட்டுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. கி பைன்ஸ் சவுக்னி கோகை. பைன்ஸ் அந்த எரும மாடிக்கு என்ன ஆயிடுது, சவுக்னி மீன்ஸ் ஒரு ஒரு அலர்ட்னஸ் வந்துட்டு கோகை, அதுக்கு அலர்ட் ஆயிடுது. அந்த எரும மாடி என்ன ஆயிடுது, ஒரு கவனிச்சிரு, அவங்க கட்டுறத கவனிச்சிருது. छूटकर जो भागी तो पहले चाचा जी समझे कि शायद कोई सपना देख रहे हैं. छूटकर जो भागी तो पहले चाचा जी समझे. சூட்கர்னா சடனா திடீர்னு உடனடியா, ஜோ பாகி மீன்ஸ் ஓடவும், திடீர்னு ஓடவும். தோ பகலேனா ஸ்டார்டிங்ல முதல்ல வந்துட்டு சாச்சாஜி மீன்ஸ் சித்தப்பா வந்துட்டு சமஜேனா புரிஞ்சுக்கிறாரு. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கி ஷாயத் மீன்ஸ் மேபி ஒருவேளை, கோயி மீன்ஸ் எனி, சப்னா மீன்ஸ் ட்ரீம், ஏதோ ஒரு ட்ரீம் தேக்னா பாக்குறது, தேக்ரஹேனா நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கிறாரு. फिर जब चारपाई पानी के ड्रम से टकराई और पानी छलक कर गिरा तो समझे. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஜப் மீன்ஸ் எப்ப வந்துட்டு சார்பாயி மீன்ஸ் அந்த அவருடைய அந்த கட்டில் வந்துட்டு பானிக்கே ட்ரம்ஸே, பானினா வாட்டரோடைய ட்ரம், வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ட்ரம்ல வந்துட்டு சேம் மீன்ஸ் ஃப்ரம் அந்த வாட்டரோட ட்ரம்ல வந்து டக்ராயினா மோதுறது, போய் மோதுனுச்சோ அவர் மீன்ஸ் மற்றும் பானி சலக்கர் கிரா. பானி மீன்ஸ் வாட்டர், அந்த தண்ணி வந்துட்டு சலக்கர்னா திடீர்னு கொட்டுறது, சலக்கர் கிரானா கீழே கொட்டுறது, கீழே விழுகிறது. அது கீழே விழுந்து கீழே கொட்டுறத பார்த்த உடனே சமஜனா புரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா கி ஆந்தி தூஃபான் மே ஃபன்சே ஹை. ஆந்தி மீன்ஸ் டார்க், தூஃபான் மீன்ஸ் புயல், நல்லா கருப்பா இருக்கக்கூடிய புயல்ல வந்து ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய அந்த புயல்ல வந்துட்டு ஃபன்சேனா மாட்டிக்கிறது, ஃபன்சேனா மாட்டிக்கிட்டோம், அதாவது ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய புயல்ல வந்து மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாரு. அவரு ரொம்ப டார்க்கான ரொம்ப ஹெவியான புயல்ல மாட்டிட்டோம்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாரு. சாத்துமே பூச்சால் பி ஆயா ஹுவா ஹை. சாத்னா கூடவே, சாத்மே அப்படின்னா கூடவே, பூச்சால் மீன்ஸ் அந்த எர்த்குவேக் சொல்லுவோம் இல்லையா, அந்த பூகம்பமும் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ பூகம்பமும் கூட, ஆயா ஹுவா ஹை, ஆயா வருது, வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. फिर जल्दी ही उन्हें असली बात का पता चला गया. फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்டா, வேகமா, ரொம்ப வேகமாவே, உன்ஹேனா அவருக்கு, அசலி மீன்ஸ் உண்மையான, பாத்னா விஷயம், உண்மையான விஷயம் வந்துட்டு பத்தா சலாகையா, பத்தானா தெரியறது, பத்தா சலாகையானா தெரிஞ்சிருது, அவருக்கு உண்மையான என்ன நடக்குதுங்கிறது அவரால் உணர்ந்துக்க முடியுது. அவர் வகு பலங்கு கி தோனோ பட்டியம் பக்கடே. அவர் மீன்ஸ் மற்றும் வகுனா அவரு, பலங்குனா அந்த காட்டு, அந்த கட்டிலோடைய தோனோனா ரெண்டு, பட்டியாங்கன்னா ஸ்டைப்ஸ், அதாவது அந்த ரெண்டு காலையுமே வந்துட்டு பக்கடேனா புடிச்சுக்கிறாரு. बच्चों को छोड़ देने वाले को बुरा भला सुनाने लगे. बच्चों को छोड़, बच्चोना குழந்தைங்களை, சோடுனா விட்டுட்டு, அந்த குழந்தைங்க தானே இப்படி பண்ணாங்க, அவங்கள விட்டுட்டு, தேனே வாழைனா குடுக்கறவங்க, அதாவது கடவுளை வந்துட்டு புரா பலா சுனானே லகா. புரானா பேடு, பலானா நல்லது, அதாவது நல்லது கேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லி சுனானே லகா அப்படின்னா திட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். அதாவது இவ்வளவும் பண்ண அந்த குழந்தைங்களை விட்டுட்டு இவரு இப்ப கடவுளை திட்டுறாங்க. நெக்ஸ்ட், यहाँ बड़ा मजा आ रहा था. यहाँ மீன்ஸ் இங்க, படா மசா மீன்ஸ் ஹாப்பி, ஒரு ஃபன்னி, ஒரு நல்ல ஒரு காமெடியான திங்ஸ் தாரன்னு வந்துட்டு இருக்கு, அதாவது ஒரு காமெடி நடந்துட்டு இருக்கான். என்ன அப்படின்னா பைன்ஸ் பாகி ஜா ரஹி தி और पीछे पीछे चारपाई और उस पर बैठे हुए थे चाचा जी. பைன்ஸ் மீன்ஸ் அந்த பஃபலோ வந்துட்டு பாகி ஜா ரஹி தி, பாகினா ஓடுறது, பாகி ஜா ரஹி தினா ஓடிட்டு இருக்குது. அவர் மீன்ஸ் மற்றும் பீச்சே மீன்ஸ் பின்னாடி யார் போயிட்டு இருக்கா, சார்பாய் மீன்ஸ் அந்த கட்டில், அந்த காட்டு பின்னாடி போயிட்டு இருக்குது. அவர் மீன்ஸ் மற்றும் உஸ்பர்னா அது மேல, பைட்டேனா உட்கார்றது, பைட்டேனா உட்கார்ந்துகிட்டு யார் இருக்கா, சாச்சா மீன்ஸ் சித்தப்பா வந்து அது மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஓஹோ एक भूल ही हो गई, यानी बचड़ तो खोल ही नहीं.
ஓஹோ அது அவங்களுக்கு இப்பதான் ஒரு ஞாபகமே வருது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக் பூல் ஹி ஹோகயி, ஏக்னா ஒரு பூல்னா ஃபர்கட் மறந்துடுறது, ஒரு தப்பு வந்துட்டு ஹி ஹோகயி நடந்துருச்சு. என்ன அப்படின்னா யானி மீன்ஸ் தட் இஸ், அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா பச்சடுத்தோ கோல் ஹி நகி, பச்சட்னா அந்த பஃபலோடைய குட்டி இருக்கும் இல்லையா, அதுதான் பச்சடுத்தோ கோலா மீன்ஸ் ஓப்பன், அதை திறந்து விடவே இல்ல. நகி இஸ் த நெகட்டிவ், அதாவது திறந்து விட ஓபன் பண்ணி விட இல்ல. இஸ்லியே தற்கால் பச்சட் பி போல் தியா கயா, இஸ்லியே அதனால தற்கால்னா சடனா இமிடியேட்டா உடனடியா வந்துட்டு பச்சாடு மீன்ஸ் அந்த அந்த பஃபலோட குட்டி கூட, பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் கூட கோல் தியா கயா, கோல்னா ஓபன் பண்ணி, தியா கயா விடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதையும் என்ன பண்றாங்க, திறந்து விட்டுறாங்க. தீர் நிஷானே பர் பைட்டா, தீர்னா ஆரோ, அந்த அம்பு வந்துட்டு நிஷானே மீன்ஸ் மார்க்கிங், அந்த டார்கெட் மேல பைட்டா உட்கார்ந்துருச்சு. அதாவது இவங்களோட பிளான் வந்து கரெக்டா இருக்குங்கிறது அப்படி சொல்றாங்க. और मीन्स अंड बछड़े की ममता में व्याकुल होकर बाइंस ने अपने खुरों को ब्रेक लगा दिया. பச்சடைக்கு மம்தாமே, பச்சடை அதாவது அந்த காஃபோடைய மம்தா மீன்ஸ் அதோட தாய்மையில வியாக்குல் மீன்ஸ் கலங்குறது, ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகி அது கலங்கி போய் பைன்ஸ் மீன்ஸ் அந்த பஃபலோ என்ன பண்ணுது, அப்படின்னா தன்னுடைய குரோ மீன்ஸ் அது தன்னுடைய இந்த கோபங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிரேக் லகாதியா, பிரேக்னா கட் பண்ற, ஸ்டாப் பண்ற, பிரேக் லகாதியானா அது ஒரு ஸ்டாப் பண்ணுது. பச்சடா தற்கால் ஜூட் கயா, பச்சடா அத காஃப் வந்துட்டு இப்ப என்ன பண்ணுது, தற்கால்னா அட் பிரசன்ட் இப்ப வந்துட்டு ஜூட் கயா இன்வால்வ் ஆகுது. அந்த பிரச்சனையில இப்பதான் என்ன பண்ணுது, அந்த பஃபலோட குட்டி வந்து இன்வால்வ் ஆகுது. துக்னே வாலே கிளாஸ் கட்டோரே லேக்கர் லப்கே, துஹ்னே வாலே அதாவது பால் கறக்குறவங்க வந்துட்டு கிளாஸ் டம்ளரும் சரி, கட்டோரே மீன்ஸ் அந்த பவுல்ஸ், அந்த கிண்ணங்களையும் சரி, லேக்கர்னா எடுத்துக்கிட்டு, லப்கேனா எடுத்துக்கிறது, லப்கே அப்படின்னா கையில எடுக்கிறாங்க. கியோங்கி மீன்ஸ் பிகாஸ், ஏன் அப்படின்னா பால்டி தோ சபாக் சே கோபர் மே ஜா கிரி தி, கியோங்கினா ஏன் அப்படின்னா பால்டி மீன்ஸ் வாளி, அந்த பால் கறக்கிற வாளி என்ன ஆயிடுச்சு, சபாக் மீன்ஸ் சடனா திடீர்னு வந்துட்டு கோபர் மீன்ஸ் அந்த கவுடன்னு சொல்லுவோம் மாடோட சாணத்துல கிரினா கீழே விழுகிறது, கிரி அப்படின்னா கீழே போய் விழுந்துருது. பச்சடா பிர் பாகி ஹோ கயா, பச்சடா அது விழுந்த சவுண்டை கேட்டு என்ன பண்ணுது, பச்சடா அதாவது அந்த காஃப் வந்துட்டு அகைன் திரும்பவுமே பாகி ஹோகையா, பாகினா ஓடுறது, அவங்க எல்லாரும் அவங்க கூடி வரதை பார்த்துட்டு என்ன பண்ணுது, அந்த பஃபலோட குட்டி என்ன பண்ண ஓட ஆரம்பிச்சது, பாகி ஹோகைனா ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுது. குச் தூத் ஜமீன் பர் அவுர் கப்படே பர் கிராம், குச் மீன்ஸ் கொஞ்சம், தூத் மீன்ஸ் மில்க், கொஞ்சம் மில்க் வந்துட்டு ஜமீன்னா ஃப்ளோர் தரையில மேலையும், அவர் மீன்ஸ் மற்றும் கப்படம் மீன்ஸ் கிளாஸ் துணிகள் மேலையும், கிரானா விழுகுது. दो चार தாரே கிளாஸ் கட்டோரே பர் பி பட் கயி, தோனா ரெண்டுல இருந்து நாலு, தோ மீன்ஸ் ரெண்டு, சார்னு நாலு, நாலு தாரே மீன்ஸ் ஸ்டீம்ஸ், அதாவது 4 துளிகள் வந்துட்டு கிளாஸ்லயும் சரி, கட்டோரே பவுல்லயும் சரி, பர்னா மேல, பீனா ஆல்சோ மேலையும் கூட, படுகைனா ஃபால் விழுகுது. பாக்கி பச்சடா பீகயா, பாக்கி மீன்ஸ் ரிமைனிங், பாக்கி இருக்கிறத பச்சடா மீன்ஸ் அந்த பஃபலோட குட்டி என்ன பண்ணிடுது, பீனா குடிக்கிறது, பீகைனா குடிச்சிருது. எக் சப் குச் மினிட் கே தீன் சௌதாயி மே ஹோ கயா, எக்னா இது, சப்னா ஆள், இது எல்லாமே குச்னா கொஞ்சோன்னு அர்த்தம், கொஞ்சம் நேரத்துல, மினிட்னா கொஞ்சம் மினிட்லயே, தீன் சௌதாயி மீன்ஸ் 3/4, அதாவது 4ல 3 பங்கு நேரத்திலேயே ஹோகையான ஹேப்பன் நடந்துருது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துல 4ல 3 பங்கு நேரத்திலேயே அது நடந்து முடிஞ்சுது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், घर में तूफान वुड कड़ा हुआ, கர்னா ஹவுஸ், அவங்க வீட்லயே தூஃபானா ஒரு புயலே வந்துட்டு உடு கடான்னு நிக்கிறது, எழுந்து நிக்கிது, அதாவது ஒரு புயலே என்ன பண்ணுது, எழுந்து நிக்கிது. ஐசா லக்தா தா ஜெய்சே சாரி கர் மே முர்கியாங் பேடே टूटे हुए तसले बाल्टियां लोटे कटोरे और बच्चे थे. ஐசா லக்தா மீன்ஸ் லைக் தட், இப்படி லக்தானா ஃபீல், சோ இப்படி தோணுதான், எப்படி அப்படின்னா ஜெய்சே லைக் தட்,
சாரே கர்மே சாரே சாரேன்னா ஆல் எல்லா கர்னா வீட்லயே அவங்க அந்த முழு வீட்லயுமே முர்கியாங் மீன்ஸ் அந்த சேவல் அந்த கோழியோட இதுவும் பேடே மீன்ஸ் அந்த ஷீப்ஸ் அந்த செம்மறியாடோட கூட்டமும் டூட்டே ஹுயே தஸ்லே மீன்ஸ் பிளேட்ஸ் டூட்டே ஹுயேனா உடஞ்சிருக்கிறது டூட்டே மீன்ஸ் உடஞ்சு உடஞ்சு இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸும் பால்ட்டியான பக்கெட்ஸும் லோட்டேனா அந்த செம்பு அந்த பாட்ஸும் கட்டோரை பவுல்ஸ் அந்த பவுலும் சரி அவர் மீன்ஸ் அது மற்றும் பச்சை மீன்ஸ் அந்த குழந்தைங்களும் தான் இருக்கிற மாதிரி தெரியுதா பச்சை பாகர் கீயகையே பச்சை அந்த குழந்தைங்கள் பாகர்னா அவுட் வெளியில கீயகைனா வெளியில அனுப்பப்படுறாங்க அவங்க குழந்தைங்களை என்ன பண்றாங்க வெளியில அனுப்பிடுறாங்க முருகியா பாகுமே ஹங்காயி கயி முர்கியானா அந்த சேவல் அந்த கோழிகளை என்ன பண்றாங்க பாக்னா பகீச்சான்னு அர்த்தம் அதாவது கார்டன்ல வந்துட்டு ஹங்காயின்னு அழைச்சிட்டு போறது அத கொண்டு போய் எங்க போடுறாங்க அத தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க மாத்மாசா மாந்தி தர்காரி வாடிக்கே ஆன்சு போச்சே கையே மாத்தம்சா மாந்தி மீன்ஸ் ரொம்பவே கவலை ஃபீலிங்ல இருக்கக்கூடிய தற்காலி வாரி அந்த வெஜிடபிள் செல்லரோடைய ஆன்சு மீன்ஸ் அவங்களோட கண்ணீர் துளி வந்து போஞ்சே மீன்ஸ் துடைக்கிறது வைப்பிங் அது அவங்களோட கண்ணீர் துளி என்ன பண்ண துடைக்கப்படுது அவர் மீன்ஸ் மற்றும் அம்மா ஆக்ரா ஜானே கேலியே சாமான் பாந்தனே லகி அவங்க அம்மா வந்துட்டு ஆக்ரா ஜானே கேலியே ஆக்ராவுக்கு ஜானேனா போறதுக்கு வேண்டி சாமான்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் பாந்தனேனா கட்டுறதுன்னு அர்த்தம் ஏற்பாடு பண்றதுன்னு அர்த்தம் அவங்க ஆக்ரா போறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா சொல்றாங்களாம் யாத்தோ பச்சா ராஜ காயம் கர்லோ யா முஜே ஹி ரக்லோ அம்மா என்ன சொல்றாங்க யா மீன்ஸ் அல்லது தோ மீன்ஸ் தென் அப்புறம் பச்சா ராஜ் காயம் கர்லோ பச்சானா குழந்தைங்க ராஜ்னா ரூல் பண்றது குழந்தைங்க ஒண்ணு ரூல் பண்ணட்டும் காயம் கர்லோனா அவங்க கையில கொடுத்துருங்க யா மீன்ஸ் அல்லது முஜேஹி ரக்லோ முஜேனா என்னையவே ரக்னா வச்சிருக்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு அந்த குழந்தைங்க கிட்ட இந்த வீட்டோட ரூலை கொடுங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க நகிதோ மை சளி மாய்க்கேன் நகிதோனா இல்லை அப்படின்னா நகி இஸ் நெகட்டிவ் வேர்டு இல்ல அப்படின்னா சளினா நான் போறேன் எங்க போறேன் மாய்க்கேன்னா அம்மா வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மானே சுனௌத்தி தேதி அம்மா வந்துட்டு சுனௌத்தி அரைக்கோள்னு சொல்லுவாங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா சுனௌத்தி தேதினா குடுக்குறாங்க ஒரு அரைக்கோல குடுக்குறாங்க ஒண்ணு அந்த குழந்தைங்க கையில ரூலை கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க और अब्बा ने सबको कतार में खड़ा करके पूरा बटालियन का கோர்ட் மார்ஷல் कर दिया और மீன்ஸ் அது மற்றும் அப்பா வந்துட்டு சபுக்கோன்னு எல்லாரையுமே கடா கர்க்கே கட்டார்னா லைன்ல வரிசையில கடா நிக்க வச்சு பூரி பட்டாலியன்கா பூரினா ஹோல் எல்லா பட்டாலியனா அந்த எல்லா பசங்களையும் எல்லா குழந்தைங்களையுமே கோர்ட் மார்ஷல் கர்தியா அப்படின்னா இது வந்து ஒரு ராணுவ வீரர்களுக்கான ஒரு கோர்ட் அந்த கோர்ட் மார்ஷல்ங்கிறது ஒரு ராணுவ வீரர்களுக்கான ஒரு கோர்ட் அங்க ராணுவ வீரர்கள் யாராவது தப்பு செஞ்சாலோ ஏதாவது கரெக்டா செய்யாம இருந்தாலோ அவங்கள வந்து கோர்ட் மார்ஷல்ல தான் பனிஷ் பண்ணுவாங்க அதை சொல்றாங்க கோர்ட் மார்ஷல் கர்தியா அப்படின்னா அவங்க எல்லாரையும் என்ன பண்றாங்க அவங்க அப்பா வந்து ஒரு கோர்ட் மார்ஷலா நினைச்சு பனிஷ் பண்றாரு अगर किसी बच्चे ने घर की किसी चीज को हाथ लगाया तो बस रात का खाना बंद हो जाएगा अगर மீன்ஸ் இப்போ ஒருவேளை கிசி மீன்ஸ் ஏதோ ஒரு பச்சைனா குழந்தை ஏதோ ஒரு குழந்தை வந்துட்டு கிசி சீஸ்கோ கர்னா ஹவுஸ் வீட்டோடைய கிசி மீன்ஸ் ஏதோ ஒரு சீஸ்னா பொருள் எந்த பொருளையோ ஹாத்ல கைய லகாயினா வைக்கிறது ஏதோ பொருள் மேல கை வச்சாங்க அப்படின்னா தோ மீன்ஸ் தென் அப்புறம் பஸ்னா ஜஸ்ட் வெறும் ராத் நைட்டுக்கான கானா ஃபுட் வந்துட்டு பந்துனா க்ளோஸ் ஆயிரும் க்ளோஸ் ஆயிரும்னு சொல்லாத நிப்பாட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண்டிச்சு சொல்றாரு लीजिए இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைங்க சொல்றாங்க இன்ஹே கிசி கர்வட் சாந்தி நகி இங்க வந்துட்டு கிசின எந்த கர்வட்னா சைடு எந்த சைடுமே சாந்தினா அமைதி நகினா இல்லைன்னு அர்த்தம் அதை எந்த பக்கமே எங்களுக்கு அமைதி இல்ல வேலை செஞ்சாலும் குத்தம் வேலை செய்யறதுனாலும் குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க हम लोगों ने भी निश्चय कर लिया कि अब चाहे कुछ भी हो जाए हिलकर पानी भी नहीं पिएगे
ஹம் லோக் மீன்ஸ் வி பீப்புள், நாங்க மக்கள் எல்லாருமே. நே பி, பி மீன்ஸ் ஆல்சோ, நாங்களும் கூட. நிச்சய கர்லியா, நிச்சய மீன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்க, நிச்சய கர்லியா அப்படின்னா நாங்களும் கூட முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா கி அப்படின்னா நான் இப்ப சாஹே குச்பி ஹோஜாயே, சாகேல விரும்புறது, குச்பி மீன்ஸ் எனிதிங், பி மீன்ஸ் ஆல்சோ என்னவா கூட, ஹோஜாயே இருக்கலாம், நாங்க விரும்புறது என்னவா கூட இருக்கலாம். ஹில்கர் பானி பி நகி பியேகா, ஹில்கர்னா ஆடிட்டு, பானி மீன்ஸ் வாட்டர், தண்ணி கூட, பி மீன்ஸ் ஆல்சோ தண்ணியும் கூட, நகி பியேகா அதாவது நாங்க ஆடிக்கிட்டு தண்ணி கூட என்ன பண்ண மாட்டோம், குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதாவது ஹில்கர் பானி பீனா அப்படின்னா உடம்ப அசைச்சு தண்ணி குடிக்கிறது கிடையாது. அதாவது எழுந்து போய் தண்ணி எடுத்து யாரோட உதவி இல்லாம நாமளே குடிப்போம் இல்லையா, அதுதான் ஹில்கர் பானி பீனா. இவங்க என்ன முடிவு பண்றாங்க என்பது, நாமளா எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்க கூடாது, யாரோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் குடிக்கணும், அதாவது எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களும் முடிவு பண்றதா சொல்றாங்க. இதோட நம்மளுடைய காம்சோர் லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன் யார் எழுதியிருக்கா அப்படின்னா இஸ்மத் சுக்தாயி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க எந்த ப்ராப்பர் ட்ரைனிங்கும் எந்த ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம ஏதாவது வேலை செஞ்சாங்க அப்படின்னா எப்படி அந்த வேலை முடியுங்கிறத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க.